ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு IT Tech. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வேர்ட்ப்ரெஸ் சைட்டை வந்து எப்படி பேக்கப் பண்ணுறது. நிறைய பேர் வந்து வேர்ட்ப்ரெஸ் சைட்டில்னா தன்னோட சைட்டை வந்து ரன் பண்ணிகிட்டே இருக்காங்க. சப்போஸ் சைட்டு வந்து ப்ராப்ளம் ஆகலாம், இன்டர்னல் எரர் வரலாம், சைட் வந்து டவுன் ஆகலாம். அப்படி ஆகும்போது நம்ம வந்து சைட்டை ரீஸ்டார்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துவிடுவோம். அப்போ சைட்டோட கண்டென்ட் எல்லாம் என்ன ஆகும், டிலீட் ஆகி போயிடும். வேறு என்ன பண்ணால் அப்படி வரும்போது நிறைய பேர் வந்து அந்த அதிர்ச்சியிலே பாதி உசிரை போனது மாதிரி ஆகிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு தான் நிறைய பேர் அந்த கண்டென்ட் வந்து எப்படி நம்ம கண்டென்ட் டிலீட் ஆகாமல் எப்படி பேக்கப் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து ப்ளீகின் ஆட் நியூ கிளிக் பண்ணுங்கள். அப்டாஃப்ட் ப்ளஸ் okay, update plus wordpress backup plugin. Click install now. Okay friends, install ஆயிடுச்சு. click activate கொடுங்க. ஓகேங்க, அதுக்கப்புறம் update plus backup or restore இதில் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நேராக செட்டிங்ஸ் வந்துக்கோங்க. அதில் கூகுள் ட்ரைவ் உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். கூகுள் ட்ரைவ் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து கடைசியில் வந்து சேவ் கிளிக் பண்ணுங்கள். செக் இமெயில் இது கூட கிளிக் பண்ணுங்கள். நம்ம பேக்கப் பண்ணும்போது நம்ம அட்மின் அட்ரஸ் வந்து மெசேஜ் வந்துடும். ஓகே, அதோட ரிப்போர்ட் வந்து ஓகே, சேவ் சேஞ்சஸ். ஓகே, சேவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரிமோட் ஸ்டோரேஜ் ஆதென்டிகேஷன், நம்ம கூகுள் ட்ரைவோட ரிமோட் ஸ்டோரேஜ் ஆதென்டிகேஷன் பர்மிஷன் கேட்குறாங்க. இந்த லிங்கை போய் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஓகே, கிளிக் த லிங்க். ஓகே, இதான் நான் கொடுக்க போகிற இமெயில். ஓகே, அலோ, அவங்க பர்மிஷன் கேட்டாங்க. கிளிக் அலோ. ஓகே, அப்புறம் கம்ப்ளீட் செட்டப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டு போடும்போதோ இல்லை டெய்லி வந்து பேக்கப் எடுக்கலாம், இல்லை அடிக்கடி பேக்கப் எடுத்துகிட்டே இருக்கலாம். வாரத்துக்கு ஒரு நாள் பேக்கப் இல்லைனா மந்த்லி பேக்கப், இல்லைனா இயர் மந்த்லி, அவ்வளோ போக வேண்டாம். டெய்லி பேக்கப் எடுக்கிறது தான் நல்லது. இப்போது என்னோடய சைட்டை பேக்கப் எடுக்கிறேன். பேக்கப் எடுக்கிறது பேக்கப் கிளிக் பேக்கப் நோ. ஓகே, ஜஸ்ட்டு காட்டுறேன். இது ஓகே, இதில் 3 பட்டன் ஆன்லைன் இருக்கான்னு பாருங்கள். சென்ட் இஸ் பேக்கப் அண்ட் ரிமூவ் ஸ்டோரேஜ். ஓகே, இது கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ நிறைய ஃபைல்ஸ் இருக்கிறதால கொஞ்சம் நேரம் ஆகும். இதோட ஒரு ப்ளஸ்ஸும் உண்டு. நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஃபைல் வந்து மிஸ் ஆனாலும் அதை ரீஸ்டோர் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. நமக்கு பேக்கப் எல்லாம் ரீஸ்டோர் ஆப்ஷன் இருக்குது. கிளிக் ரீஸ்டோர் கொடுத்து ஏதாவது ஒரு ஃபைல் மிஸ் ஆச்சுன்னா அது ஃபைலை திருப்பி எடுத்துக்கும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேக்கப் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதான் நம்ம பேக்கப் பண்ண டேட்டா. இதில் எந்த ஃபைல் வேணும்னாலும் நமக்கு பேக்கப் எடுத்துக்கலாம். ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஓகே, பேக்கப் எடுத்தது அப்புறம் ரீஸ்டோர் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் எதெல்லாம் வேணும் நம்ம ரீஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, நான் எல்லாம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளிக் ரீஸ்டோர். ஓகே, ரீஸ்டோர் ஆகிட்டுருக்கு. ரீஸ்டோரேஷன் ப்ராசஸ் எல்லாம் ப்ரோக்ரஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 2 மினிட்ஸுக்குள்ளாடி ரீஸ்டோர் ஆகிடும். ஓகே, இதை மாதிரி நல்ல வீடியோஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.